இன்றைய நாள் சனி மகா பிரதோஷம். சனி பகவான் கொடுக்கும் கஷ்டங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாதவர்கள் இந்த பூமியிலேயே இருக்க முடியாது. அப்படியாக சனி பகவான் படுத்தும் பாடிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய இரண்டே வரி அற்புதமான சனி பகவானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். சனிக்கிரக தோஷமும் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதகங்களும் நீக்கக்கூடிய மந்திரம் இது. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. 12 பிரதோஷங்கள் விரதம் இருந்தால் எந்த ஒரு பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய நாள்தான் ஸ்ரீ சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று நாம் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து வெளியே வர, சனி பகவானால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளும் அவர் கொடுக்கும் தண்டனைகளிலிருந்தும் வெளிவர நாம் சொல்ல வேண்டிய எளிமையான 2 வரி மந்திரத்தை பார்ப்போம். இன்று சனி மகா பிரதோஷத்தில் உங்கள் வீட்டின் அருகில் சிவபெருமானின் கோவில் இருந்தால் அங்கு சிவபெருமானை தரிசித்த பிற்பாடு அங்கு இருக்கும் நவகிரகங்களில் சனி பகவானுக்காக ஒரு விளக்கேற்றி கோவிலிலும் இந்த மந்திரம் சொல்லலாம். ஏனென்றால் பிரதோஷ காலத்தில்தான் அனைத்து தேவதைகளும் சிவபெருமானை தரிசிக்க வருவார்கள். அப்படியாக சனி பகவானும் சிவபெருமானை தரிசிக்க வருவார் என்பது ஐதீகம். அப்படியாக சிவபெருமான் கோவிலுக்கு சனி பகவான் வரும்பொழுது அங்கு சென்று தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்ல உடனடி பலன் நமக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம். நாம் சொல்ல வேண்டிய சனி பகவானின் 2 வரி காயத்ரி மந்திரம் திரையில் பார்க்கலாம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் என்ற ஒரு பழமொழி நமது புராணத்தில் உள்ளது. நமக்கு தெரிந்தவரை சனி பகவான் என்றால் கஷ்டங்களை மட்டும்தான் கொடுப்பார் என்று நினைக்கின்றோம். அப்படி அல்ல. சனி பகவானின் அருளை ஒருமுறை பெற்றுவிட்டால் அவர் கொடுக்கும் ஐஸ்வர்யமும் அவர் கொடுக்கும் மகிழ்ச்சியையும் புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியம் என அளவில்லாத ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுப்பதில் சனி பகவானுக்கு ஈடு இணையே கிடையாது என்றே சொல்லலாம். இருந்தாலும் சனி தசையில் நமக்கு கட்டங்கள் சரியில்லை என்றாலோ, ஜாதகத்தில் நமது கிரக அமைப்புகள் சரியில்லை என்றாலோ சனி பகவானால் படுத்தப்படும் பாடு நம்மால் தாங்கவே முடியாது. அப்படியான கஷ்டங்கள் நீங்கவும், சனி கிரக தோஷம் நீங்கவும், சனி கிரக பாதகங்கள் நீங்கவும் இன்றைய நாள் சனி பிரதோஷத்தில் இந்த 2 வரி காயத்ரி மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கை ஏற்றியும் இந்த மந்திரத்தை சொல்லி சனி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடலாம். இன்று சனி மகா பிரதோஷத்தில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.